மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை. சென்னையில் விட்டுவிட்டு கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். கால் முறிவுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் போலீஸ் பிடியிலிருந்து தப்பியோட முயன்ற போது கை கால் முறிந்ததால் மாவுக்கட்டு. ஏற்காட்டில் நூலகம் அருகே ஆழ்துளை கிணறு அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கர்நாடகாவில் இன்று தொடங்கும் காங்கிரஸ் கட்சியின் 2 நாள் காரிய கமிட்டி கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்க திட்டம். இந்தியாவின் நிதி பற்றாக்குறையை 4.5% குறைக்க நடவடிக்கை. மத்திய நிதியமைச்சகம் தகவல். பல்லாயிரம் உயிர்களை பலி கொண்ட ஆழிப்பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. தமிழகத்தில் சுனாமியில் உறவுகளை இழந்தவர்கள் கடற்கரைகளில் இன்று அஞ்சலி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 ஆண்டு தொடக்க விழா. சென்னையில் நடைபெறும் விழாவில் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக குளிர் வாட்டுகிறது. வெப்பநிலை குறைந்ததால் தீமூட்டி குளிர்காயும் மக்கள். உக்ரைன் மக்களின் அமைதியான வாழ்க்கையை ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் சீர்குலைக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம். அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது வெள்ளை நிற தலை கொண்ட கழுகு. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டார் அதிபர் ஜோ பைடன். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி. உணவு இடைவேளையின் போது ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 112 ரன்கள். ப்ரோ கபடி முதல் பிளே ஆஃப் போட்டியில் யூபி யோதாஸ், ஜெய்ப்பூர் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இரவு 9 மணிக்கு நடைபெறும் 2வது பிளே ஆஃப் போட்டியில் பாட்னா, மும்பை அணிகள் மோதல்.